பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறீங்களா? இந்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் நம்மோட கூட பேசுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், நீதிமொழிகளின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரத்தினுடைய 11ஆம் வசனம். ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை. நிறைய நேரங்களில் நாம் எதிர்பார்க்கிற ஒன்று, நம்ம ஒரு இக்கட்டான சூழ்நிலைமையில் போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, அல்லது ஒரு வியாதியின் மத்தியில் போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, இல்லை ஒரு கண்ணீரின் பாதையில் போய்கொண்டு இருக்கிறோம் அப்படின்னா, அந்த நேரத்தில் ஒரு உதவி அல்லது ஒரு வார்த்தை நம்மக்கிட்ட சொல்கிறாங்க அப்படின்னா, அப்போ ஒரு வியாதியில் பாதிக்கப்பட்டு ஒரு ஹாஸ்பிட்டலில் நம்ம போய் அட்மிட் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அந்த நேரத்தில் ஒருத்தர் நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க, நிச்சயமாக சுகமாகிரும், நீங்கள் அதை நினச்சி கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்கிற அந்த வார்த்தை எதுக்கு ஈக்குவலாக சொல்லப்படுது அப்படின்னா, ஏற்ற சமயத்தில் சொல்லப்படுகிற வார்த்தைகள் அல்லது ஏற்ற நேரத்தில் ஒரு உதவி செய்கிற பொழுது நமக்கு வரும்போது அது எப்படி இருக்குது அப்படின்னா, வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம். ஒரு வெள்ளித்தட்டில் ஒரு பொன்னால் செய்யப்பட்ட, ஒரு தங்கத்தால் செய்யப்பட்ட ஒரு பழத்தை கொண்டு வந்து வச்சா அது எப்படி இருக்கும்? அது எவ்வளவு ஒரு விலையேற பெற்றதாக பார்க்கப்படுகிறதோ அதே மாதிரி என்ன இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, தேவனுடைய சமூகத்திலிருந்து அந்த ஏற்ற நேரத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை எப்பொழுதுமே ஏற்ற நேரத்தில் சகாயம் பண்ணுகிற கிருபை, ஏற்ற நேரத்திலே சொல்லப்படுகிற வார்த்தையை நாம் ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டும். ஆண்டவரே, எனக்கு அந்த கிருபை வேண்டும். ஏற்ற நேரத்தில் இப்போ கர்த்தர் என்னை வைத்திருக்கிறார் அப்படின்னா, நான் அநேகருக்கு ஏற்ற நேரத்திலே வார்த்தையை கொடுக்கிறவனாக நான் இருக்க வேண்டும். ஏற்ற நேரத்திலே ஒரு உதவி செய்கிறவனாய் நான் இருக்க வேண்டும். அதே போல எனக்கும் ஏற்ற நேரத்திலே வார்த்தைகள் வர வேண்டும். ஏன்னா நான் என்ன சூழ்நிலைமையில போய்கிட்டு இருக்கனோ அந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்ற வார்த்தையை தேவன் என்னோட பேச வேண்டும். நான் போகிற சூழ்நிலையில ஏற்ற சூழ்நிலையிலே எனக்கு ஒரு சகாயம் கிடைக்க வேண்டும். இந்த கிருபையை நாம் ஆண்டவரிடத்துல கேட்டு வாங்க வேண்டிய ஒன்று. அந்த அனுபவத்துக்குள்ளாக வரணும். அதை தான் ஆண்டவர் இங்க இடத்துல மீன் பண்ணி சொன்னார், வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம். அந்த ஏற்ற நேரம், ஏற்ற காலம். ஏன்னா நம்ம ஆண்டவருக்கு ஏற்ற வேளையில் ஏற்ற காலங்களில் கிரியை செய்கிறதுங்கிறது நம்ம ஆராதிக்கிற தேவனுக்கு ரொம்ப பிடித்த ஒன்று. அப்ப ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு வாக்கு கொடுத்து சொல்ற ஒரு காரியம் என்னன்னா, உங்களுக்கும் எனக்கும் அந்த கிருபையை நாம ஆண்டவரிடத்துல கேட்கணும். ஆண்டவரே, ஏற்ற நேரத்திலே சகாயம் பண்ணுகிறவனாய் நான் நிற்க வேண்டும். ஏற்ற நேரத்திலே நான் வார்த்தையை அநேக ஜனங்களுக்கு கொடுக்கிறவனாய் நான் நிற்க வேண்டும். ஒரு பக்கம். இன்னொரு பக்கத்துல எனக்கு ஏற்ற நேரத்திலே வார்த்தை வரும்படிக்கு நான் இருக்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில நான் கடந்து போகிற சூழ்நிலைமையில நான் கடந்து போகிற சூழ்நிலைகளுக்கு ஏற்றதான வார்த்தை எனக்கு கிடைக்க வேண்டும். ஒன்று. ரெண்டாவது, அதே மாதிரி ஏற்ற நேரத்தில் எனக்கு உதவியும் சரியான நேரத்தில் கிடைக்க வேண்டும். இந்த வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானமான அனுபவத்துக்குள்ள நான் வர வேண்டும். என்னை பார்க்கிற ஜனங்களுக்கும் நான் அப்படிப்பட்ட வார்த்தைகளை கொடுக்கிறவனாய் நான் நிற்க வேண்டும். ஏன்னா நிறைய நேரங்களில் என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் வீடுகள்லேயே நிறைய நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, நாம் ஒரு நேரத்துக்கு ஒரு பொருளை தேடுற நேரத்துக்கு அது கிடைக்காது. வேற ஏதோ ஒரு காரியத்தை தேடிக்கிட்டு இருப்போம், அந்நேரத்துக்கு அந்த பொருள் நம்ம கைக்கு கிடைக்கும். இந்த மாதிரி அனுபவத்தில் நீங்கள் எத்தனை பேர் பார்த்துருக்கிறீங்கன்னு தெரியல. நம்ம எந்த நேரத்துக்கு அது தேடுறோமோ அந்த நேரத்துக்கு மட்டும் அது கிடைக்காது. மற்ற நேரத்தில் தேடும்போது அது அழகாக நம்ம கைக்கு கிடைக்கும். இந்த மாதிரி இல்லாதபடிக்கு நான் எந்த சூழ்நிலைமைக்கு நான் போகிறேனோ அதற்கு ஏற்ற வார்த்தை என் தேவனிடத்திலிருந்து வர வேண்டும், அல்லது மனிதர்களிடத்திலிருந்து வர வேண்டும். நான் போகிற நேரத்தில், இந்த நேரத்தில் எனக்கு இந்த உதவி தேவை அப்படிங்கிறப்ப அந்த உதவியை எனக்கு கொடுக்கிறவர்கள், அந்த சகாயத்தை எனக்கு பண்ணுகிறவர்கள் எனக்கு எழும்ப வேண்டும், எனக்கு முன்பாக அவர்கள் நிற்க வேண்டும். இதெல்லாமே ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு தேவன் கொடுக்கிறதான ஒரு விசேஷித்த கிருபைகள். இதை நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, ஆண்டவரிடத்தில் கேட்டு நாம் வாங்குகிறவர்களாக நிற்க வேண்டும். தேவன் அதை தான் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கிறது. ஆண்டவரே, இந்த வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானமான அனுபவம் என் வாழ்க்கையில கிடைக்க வேண்டும். அந்த அனுபவம் அப்படிங்கிறது ரொம்ப வித்தியாசமான ஒன்று. நம்ம தேடி கண்டுபிடிக்கிறோம், எனக்கு ஏற்ற நேரத்தில் ஏற்ற வேளையில் அது என் கைக்கு கிடைச்சிடணும், ஏற்ற வேளையில் அது என் கைக்கு வந்துடணும், ஏற்ற நேரத்தில் அது எனக்கு நடந்துடணும், ஏற்ற நேரத்தில் அது எனக்கு இருந்துடணும் அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பதாக நாம் நிற்பதை தேவன் நம்மளிடத்தில் எதிர்பார்ப்பார்.
இன்னைக்கு ஆண்டவரிடத்துல கேட்கலாமா, ஆண்டவரே எனக்கு அந்த கிருபை வேணும், நான் மற்றவர்களுக்கு இந்த ஏற்ற வேளையிலே வார்த்தையை கொடுக்கிறவனாக நிற்க வேண்டும். அதே போல எனக்கும் ஏற்ற நேரத்திலே வார்த்தையை நான் பெற்றுக்கொள்ளுகிறவனாகியும் நான் நிற்க வேண்டும். என் தேவன் இந்த அனுபவத்தை எங்களுடைய வாழ்க்கையிலே கொடுத்து நீர் எங்களை மகிழ பண்ணுவீராகன்னு சொல்லி இப்போ ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கலாமா? ஒப்பு கொடுக்குறீங்களா? தகப்பனே, உம்முடைய கரத்தில் எங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, நீர் சொன்ன வார்த்தையின்படி ஏற்ற சமயத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம் என்று சொன்னீரே, அதே போல இந்த நாளிலே எங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறோம். எங்க வாயிலிருந்து ஏற்ற நேரத்தில் புறப்படுகிற வார்த்தை எங்க வாழ்க்கையும் ஆண்டவரே அநேகருக்கு வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானமான ஒரு வாழ்க்கையை மாறட்டும். அதே போல நாங்கள் கடந்து போகிற சூழ்நிலையிலையும் அந்த அனுபவம் நிறைந்த வார்த்தைகள் எங்களை தேடி வரும். ஏற்ற நேரத்தில் சகாயம் பண்ணுகிற கிருபைகள் எங்களை தேடி வரும். என் தேவன் எங்களுக்கு கிருபை செய்யும்படி ஆண்டவரே உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் எங்களை ஆண்டு கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.